எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கமல் நடித்த பாபநாசம் படத்தோட டைரக்டர் ஜீத்து ஜோசப் டைரக்ட் பண்ண படம் தான் இந்த நுணா குழி. ஏதோ திட்டுற வார்த்தை மாதிரி இருக்குல்ல. சில பேர் சிரித்தா கன்னத்தில் குழி விழும்ல, அதுதான் கண்ணக்குழின்னு அர்த்தமா. இந்த டைட்டிலுக்கும் அந்த படத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு நீங்கள் உலகத்தில் எவ்வளோ பெரிய சிபிஐ ஆஃபீஸர்கிட்ட கொடுத்து விசாரிக்க சொன்னாலும் ஒரு சம்மந்தமும் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம கதாநாயகன் ஒரு பெரிய பணக்காரன், நிறைய கம்பெனிகளுக்கு முதலாளி. ஆனால் அவருக்கு ஒர்க் அட் ஹோம் தான் இன்ட்ரெஸ்ட்டு. என்னடா பொதுவாக தொழிலாளிங்களுக்கு தானே ஒர்க் அட் ஹோம்னா இன்ட்ரெஸ்ட்டு, முதலாளிக்கு எப்படின்னு யோசிக்கிறீங்களா? அவருக்கு புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு பாஸ், அதுதான் அவர் அப்படி சொல்கிறாரு. இந்த ப்ராசஸில் அவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் வந்துடுது, சைடு எஃபெக்ட். பெட்ரூமில் லேப்டாப் ஓப்பன் பண்ணி வைக்கிறார். அதில் என்ன கெட்ட பழக்கம்னு யோசிக்கிறீங்களா? கேமராவை ஆன் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி வைக்கிறார், அதுவும் அவங்க ஒய்ஃப் கூட பெட்டில் இருக்கும்போது. இதை ஃபஸ்ட் நைட்லேருந்தே பண்ணிங்கிறாராம். இதெல்லாம் ஒரு ஜென்மமானு காரி துப்புறீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது. பொதுவாக ஒரு முதலாளி காலங்காத்தால் கம்பெனி போனால் என்ன பண்ணுவான்? கற்பூரம் காட்டி மணி ஆட்டி வேலையை பார்ப்பான். ஆனால் இவர் அந்த வீடியோவை தான் பார்ப்பார். பார்த்த உடனே அவங்க ஒய்ஃபை ஃபோன் பண்ணி, நேற்று ரெக்கார்டிங் நல்லா வந்திருக்கு தெரியுமா அப்படின்னு வேறு சொல்லுவார். இப்போ நீங்கள் துப்புங்க. அவங்க பொண்டாட்டியும் அதை தான் பண்ணுது. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, இதை இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, இதை யாராவது பார்த்தா நம்ம மானம் என்ன ஆகும்? ரோய கேட்குது. ஆனால் அவன் எதுக்கும் அசர மாட்டேன்றான். காலை ஆட்டிக்கிட்டே, இது என்னோடய பர்சனல் லேப்டாப்பு, இதை யார் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஒரு 5-6 பேர் இவன் ரூமுக்குள்ளே வராங்க. இன்கம் டேக்ஸ் ரெய்டு. ஆஃபீஸில் வேறு எந்த முக்கியமான டாக்குமெண்ட்டும் கிடைக்கல. அதனால் எல்லா முக்கியமான டாக்குமெண்ட்டும் இந்த லேப்டாப்புக்குள்ளே தான் இருக்குதுன்னு லேப்டாப்பை சீஸ் பண்ணி எடுத்துன்னு போகிறாங்க. தலைவன் அதோட சோகமாக வீட்டுக்கு போகிறான். அதான் லேப்டாப் போயிடுச்சு, அவன் வேறு என்னத்தை பார்க்க போகிறான். வீட்டில் அவங்க அம்மா, என்னடா லேப்டாப்பை சீஸ் பண்ணி போயிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அம்மா கேட்டதை அவன் ஒய்ஃபும் கேட்டுடுறாங்க. அவ்வளோதான். பயங்கர டென்ஷன் ஆகி, நீ வீட்டுக்கு வந்தால் அந்த லேப்டாப்போடு தான் வரணும், இல்லைன்னா என்னை உயிரோடவே பார்க்க முடியாதுன்னு அழுதுகிட்டே மிரட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் லேப்டாப்பை தேடி போகிறான். அவன் போய் நிற்கட்டும், நம்ம அதுக்குள்ளே ஒரு கோர்ட்டுக்கு போவோம். அங்கே ஒரு டைவர்ஸ் கேஸ் நடக்குது. காதலிச்சு கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணை அவள் புருஷன் டைவர்ஸ் பண்ண பார்க்குறான். அந்த பொண்ணு மேலே எந்த தப்பும் இல்லை. அதனால் அவள் இமேஜை டேமேஜ் பண்ணுறதுக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தனையே பொய் சாட்சியாக ரெடி பண்ணுறான். அந்த பொய் சாட்சி ஒரு பல் டாக்டர். பல் டாக்டர் என்ன பொய் சொல்ல போகிறான்னு பார்க்குறீங்களா? இந்த பொண்ணு ஒரு பெரிய குடிக்காரி, தினமும் குடிச்சிட்டு போதையில் அப்படியே கீழே விழுவா, விழும்போது பல் டேமேஜ் ஆகிடும், அதுக்கு நான் தான் ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன் அப்படின்னு பொய் சாட்சி சொல்கிறான். கோர்ட்டும் அதை நம்புது. அதுக்கப்புறம் அந்த பல் டாக்டரு அவன் கிளினிக்கில் இன்று கடை விடுமுறைன்னு ஒரு போர்டை போட்டுட்டு உள்ளே பதுங்கியிருக்கான். இந்த டைவர்ஸ் பொண்ணுக்கு பயந்து இல்லை, உள்ளே வேறு ஒரு பொண்ணோட காதல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அந்த டைவர்ஸ் பொண்ணு கோபமாக அவன் கிளினிக்கு வருது. அச்சோ இவன் நம்ம காதலியை பார்த்தா டேஞ்சர் ஆச்சுன்னு அந்த பொண்ணை அங்கே இருக்கிற ஒரு ரூமில் போட்டு பூட்டி வச்சுட்டு சாவியை ஒரு கபோர்டில் தூக்கி வச்சுட்டு நல்ல பிள்ளையாக அந்த சேரில் உக்காந்துக்கிறான். உள்ளே வந்த நம்ம டைவர்ஸ் பொண்ணு டாக்டரை மிதின்னு மிதிக்குது. ஏன்டா நான் குடிக்காரியா, குச்சிட்டு கீழே விழுவானா, பல்லு ஒன்றவங்கிட்ட வைத்தியத்துக்கு வருவானான்னு மாறி வாயிலேயே குத்துது. வாய் ஓப்பன் ஆகுதா, அப்போ அது கையோடு எடுத்துன்னு வந்த ஒரு பிராந்தி பாட்டிலை ஓப்பன் பண்ணி அவன் வாயிலேயே ஊற்றுது. ஆஹா, இந்த பொண்ணுங்க பழி வாங்கணும்னு நினச்சா கூட ஆம்பளைங்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணுறாங்க பார்த்தியா அப்படின்றீங்களா? அதான் இல்லை, அவன் போதையில் ஏஞ்சி நிற்கிறானா, பிடிச்சி அவனை தள்ளி விடுது. பல் டாக்டர் அப்படியே கீழே விழுறான். பின்மண்டை ஓப்பன் ஆகி ரத்தம் பொதன்னு வருது. மூச்சு பேச்சு இல்லை. பல் டாக்டருக்கு பல்ஸ் போயிடுது. ஐயோ நம்ம கொலை பண்ணிட்டோமேன்ற பயத்தில் இந்த டைவர்ஸ் பொண்ணு அங்கேருந்து எஸ்கேப் ஆகுது. போகும்போது மறக்காமல் அந்த பாதி பிராந்தி பாட்டில் எடுத்துன்னு போகுது. ஏற்கனவே நம்ம புருஷன் நம்மளை டைவர்ஸ் பண்ணுறான், பத்தாவதுக்கு நம்ம ஒரு கொலை வேறு பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு வாழணும்னு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணுது. இந்த பொண்ணுங்க அதுங்க பண்ணுற தப்பையெல்லாம் இன்னொருத்த மேலே போடுறதுக்கு தான் கல்யாணம் பண்ணி புருஷன்ற பேரில் ஒரு அடிமையை வச்சுருக்காங்கன்னு இந்த ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்லலாம் வருது இல்லை ஜோக்கு. அது ஜோக்கா இல்லை உண்மையாப்பா?
என்னமோ ஒன்று. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பொண்ணு என் சாவுக்கு நீ தாண்டா நாயே காரணம்னு நாகரிகமாக ஒரு வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி அவள் புருஷனுக்கு அனுப்பிச்சிட்டு இந்த தற்கொலை ப்ராசஸில் இறங்குது. எப்படி தெரியுமா? இங்கே தான் நீங்கள் அந்த டைரக்டரோட புத்திசாலித்தனத்தை பாராட்டணும். பாதி பட்ஜெட்டில் படம் எடுத்துருவார் பழகுது. 10 கோடி ரூபாய் கொடுத்தா 5 கோடி ரூபாயில் முடிச்சிருவார். அந்த பல் டாக்டர் கிளினிக்லேருந்து ஆஃப் பாட்டில் பிராந்தி எடுத்துன்னு வந்துச்சுல்ல, அதில் 90 ml பிராந்தி, 90 ml விஷம், 90 ml தண்ணி என்ன அழகாக மிக்ஸ் பண்ணுறதில்ல, கலந்து குடிக்கிறதுக்கு வாய்க்கிட்டு எடுத்துகிட்டு போகும்போது ஐயோ திருடன் ஐயோ திருடன்னு ஒரு சத்தம் கேட்குது. என்னடா சத்தம்னு பார்க்கறதுக்கு இந்த பொண்ணு வெளியே வந்து லெஃப்டில் திரும்புது. ரைட்டில் அந்த திருடன் வீட்டுக்குள்ளே நுழையிறான். ஓடி வந்த களைப்பில் குடிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குமான்னு பார்க்குறான்னா, டேபிள் மேலே சரக்கு ரெடியாக மிக்ஸ் பண்ணி இருக்குது. எடுத்து கப கபன்னு குடிச்சிட்டு உயிருக்கு போராடுறோம். அந்த திருட்டு பையன் போராடிக்கிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம டைரக்டர்கிட்ட போவோம். டைரக்டர்னா படத்தோட டைரக்டர் ஜீத்து ஜோசப் இல்லை, அந்த படத்தில் டைரக்டர் வேஷத்தில் ஒருத்தர் நடிக்கிறான், ஒரு உப்மா டைரக்டர். அவங்ககிட்ட ஒரு பாடாவதி கதை இருக்குது. அந்த கதையை ஒரு பெரிய நடிகன்கிட்ட சொல்லி எப்படியாவது ஓகே வாங்கிடலான்னு பார்க்குறான். அந்த நடிகனுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த உப்மா டைரக்டரோட மாமா அதே கவர்மெண்ட் ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறாரு. மாமாவை கூட்டும் போய் அந்த நடிகனோட பிரச்சனையை சால்வ் பண்ணால் ஈஸியாக நம்ம ஓசிலேயே டைரக்டர் ஆகிடலாம் அப்படின்னு கணக்கு போட்டு மாமாவை கூப்பிட்றான். மாமாவும் அவங்க கூட போகிறார் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நடிகனோட கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் இவன் கதையை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள அதுங்க பாட்டிலை ஓப்பன் பண்ணிடுதுங்க. ஒரு வரி கதை ஒரு வாய் சரக்கு, ஒரு வரி கதை ஒரு வாய் சரக்குன்னு போதை ஏறிக்கிட்டே இருக்குது. ஒரு ஸ்டேஜில் எந்த மாமாவை ரெக்கமெண்ட் பண்ண கூட்டிகிட்டு போனானோ அதே மாமா, இவன்லாம் ஒரு ஆள், இவன் வச்சுங்கிறதெல்லாம் ஒரு கதைன்னு கேட்குறியே, நீலாம் எப்படிடா பெரிய நடிகன் ஆனன்னு அந்த நடிகனையே பார்த்து கேட்குறாரு. அப்போ அந்த நடிகனுக்கு ஒரு ஃபோன் வருது, அவன் பொண்டாட்டியை காணோம். இவன் கதையை கேட்டதுனால தான் என் பொண்டாட்டி காணாமல் போயிட்டான், இவன் கொஞ்சம் கூட ராசியே இல்லாதவன், 100 கோடி ரூபாய் கொடுத்தா கூட இவன் கதையில் நான் நடிக்க மாட்டேன்னு அவர் ஒரு போதை சபதம் போடுறாரு. சினிமாவில் எப்படியெல்லாம் சென்டிமெண்ட் பார்க்குறாங்க பார்த்தீங்களா? அது சரி, உனக்கு எவன்டா கதை சொல்லி கொடுத்தான், இப்படி பிட்டு பிட்டாக கதை சொல்கிறியன்னு கேட்குறீங்களா? எப்படி கனெக்ஷன் கொடுக்குறேன்னு மட்டும் பாருங்கள். லேப்டாப்பை தேடி போனானே ஹீரோ, அவன் என்னானா? அவன் தான் அந்த விஷங்கள் அந்த சரக்கை குடிச்சிட்டு உயிருக்கு போராடிங்கிறானே, அவன் ஏன் அங்கே போனானா? இவன் லேப்டாப்பை எடுத்துன்னு போனானே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரு, அவன் அதே அப்பார்ட்மெண்ட்டில் தாங்கிறான் பாஸ். அவன் கையில் காலில் விழுந்து லேப்டாப் வாங்கின்னு வரலான்னு போனான். இவன் போன நேரம் அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வீடு பூட்டிகிட்டு இருக்குது. சரி, ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை விட்டு கதவை திறக்க ட்ரை பண்ணுறான். அப்போ செக்யூரிட்டி பார்த்துட்டு ஐயோ திருடன் கத்துறான். இவன் பயந்து போய் நம்ம டைவர்ஸ் பொண்ணு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி அந்த விஷ சாராயத்தை குச்சிடுறான். சரி, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வீட்டை போட்டுட்டு எங்கே போனான்? அதானே, அவன் தான் அந்த டைரக்டர் கூட கதை சொல்கிறதுக்கு நடிகனோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டானே. அந்த நடிகனுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டுறதில்ல பிரச்சனை. நாட்டில் நிறைய நடிகர்கள் அதுதான் பிரச்சனை இல்லை. இவர் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரு, இவர் தானே போய் சால்வ் பண்ணணும். எல்லாம் சரிடா, அந்த நடிகனோட பொண்டாட்டி எங்கே அதானே கேட்குறீங்க? இதையும் நானே சொல்லிட்டேன்னா மொத்த கதையும் நானே சொன்ன மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் போடுங்க. கரெக்டாக பதில் சொல்கிறவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கண்டிப்பாக உண்டு. நிறைய பேர் கரெக்டான பதில் சொன்னால் குழுக்கள் போட்டு ஒருத்தரை செலக்ட் பண்ணிவிடுவோம். இந்த படம் ZEE5ல் இருக்குது, டைம் இருக்கும்போது பாருங்கள். மலையாளம்லாம் எங்களுக்கு புரியாதுப்பா அப்படின்னு யோசிக்காதீங்க. முதல்ல ஒரு 10-15 நிமிஷம் தான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். போக போக கதையில் இன்வால்வ் ஆகி நீங்கள் ஒரு வேறு மொழி படம் பார்க்குறீங்கன்ற உணர்வே இல்லாமல் போயிடும். இந்த படம் உங்களை சில இடங்களில் லைட்டாக சிரிக்க வைக்கும், சில இடங்களில் மீடியமாக சிரிக்க வைக்கும், சில இடங்களில் ஸ்ட்ராங்காக சிரிக்க வைக்கும். இதை டீ மாஸ்டர் மாதிரி சொல்கிறேன்ல. ஆமாம், அந்த லேப்டாப் எங்கன்னு கேட்குறீங்களா? பார்ட் 2ல் சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த நடிகனோட பொண்டாட்டி எங்கே போயிட்டான்னு உங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.